ஃப்ரெண்ட்ஸ் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஓரியோ பிஸ்கெட் யூஸ் பண்ணி தான் கேக் ரெடி பண்ணியிருந்தேன். பிஸ்கெட்டை ரெண்டாக உடச்சி க்ரீமோட சேர்த்தே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். 1/4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வந்து பால் அப்பப்போ சேர்த்துட்டு வந்து நல்லா வந்து ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா வந்து லம்ஸ் இல்லாதபடி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். என்கிட்ட எந்த ஒரு கேக் டின்னுமே கிடையாது. இந்த டிஃபன் பாக்ஸில் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். பாக்ஸ் சுற்றி ஃபுல்லாக நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கோதுமை மாவை ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பேட்டரை வந்து சேர்த்துக்கலாம். இதான் நமக்கு வந்து இப்போ வந்து பட்டர் ஷீட்டாக வந்து ஒர்க் ஆக போகுது. நல்லா தட்டி விட்டுட்டு ஒரு அடிகரமான பாத்திரத்தில் வந்து ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். ஸ்டாண்டுக்கு பதிலாக நான் டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சு அந்த கேக்கே உள்ள வச்சு மூடி வச்சாச்சு. இப்போ டைரி மில்க் சாக்லேட் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நல்லா வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேக் வந்து ஒரு 1/2 hour நல்லா பேக் ஆயிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் அதே வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த சாக்லேட் வச்சுருந்தோம் இல்லையா, அதே வந்து இது மேலே ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். கேக் ரொம்பவே வந்து சாஃப்டாக சூப்பராக வந்துருந்தது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து வச்சு பாருங்கள். டெக்கரேஷன் கூட எனக்கு வந்து ஜெம்ஸ் மிட்டாய் தான் வந்து கையில் கிடச்சிது. அதனால் வந்து அதை வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.